2026 தமிழக தேர்தல். அமெரிக்கா வாழ் தமிழர்களின் அதிரடி கருத்து கணிப்பு. முதலிடத்தில் தேவக. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கோட்டை யாருக்கு என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் பல்வேறு தரப்பினரும் கருத்து கணிப்புகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் வட அமெரிக்காவில் வசிக்கும் புலம்பெயர் தமிழர்களிடையே நடத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான புள்ளி விவர ஆய்வு தற்போது வெளியாகி தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதன் முழு விவரங்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். வட அமெரிக்கா தமிழர்கள் தேர்வு. தமிழக அரசியலில் தற்போது மூன்றாவது மாற்று சக்தியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் உலக அளவில் உள்ள தமிழர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் வணிக ரீதியாக வட அமெரிக்கா வாழ் தமிழர்களிடையே நடத்தப்பட்ட இந்த ஓட்டெடுப்பில் முடிவுகள் பலருக்கு ஆச்சரியத்தை அளித்துள்ளன. புள்ளி விவரம். இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களின் வாக்கு சதவீதத்தை இப்பொழுது திரையில் காணலாம். முதலிடத்தில் தமிழக வெற்றி கழகம் டிவிகே 53.85%. இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே 30.77%. மூன்றாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே 15.38%. நாம் தமிழர் கட்சி என்டிகே 0% என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தேவகவின் அபார வளர்ச்சி. இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் வட அமெரிக்க வாழ் தமிழர்களின் பாதிக்கும் மேற்பட்டோர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் அதற்கு தளபதி விஜயின் தேவக சரியான தேர்வாக இருக்கும் என்றும் நம்புவது தெரிகிறது. சுமார் 53.85% வாக்குகளை பெற்று தேவக இந்த பட்டியலில் தனி பெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் நிலை. தமிழகத்தின் தற்போதைய ஆளுங்கட்சியான திமுக 30.77% ஆதரவுடன் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது. அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 15.38% ஆதரவை பெற்றுள்ளது. கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் வெளிநாடு வாழ் தமிழர்களிடையே எப்போதும் செல்வாக்குடன் காணப்படும் நாம் தமிழர் கட்சி இந்த குறிப்பிட்ட வட அமெரிக்கா கருத்து கணிப்பில் 1% கூட எட்டவில்லை என்பது அரசியல் விமர்சகர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் வட அமெரிக்க தமிழர்களின் ஆதரவு தேவக பக்கம் சாய்ந்துள்ளதை இந்த டேட்டா உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் தமிழகத்தில் உள்ள யதார்த்த அரசியல் களம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறிய நாம் 2026 தேர்தல் வரை காத்திருக்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.